பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா புண்பட்ட இதயத்தை புகைவிட்டு அத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்பம் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். ஏற்கனவே நம்ம அனிமல் படத்துடைய ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும், போய் பாருங்க அதனுடைய கண்டினியூஷன். அதனால அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷனா புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஹீரோவுடைய அப்பாவை போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அது உண்மை இல்லை. அதாவது நம்ம ஹீரோவுடைய அப்பா பாடி டபுள் பண்ணப்பட்டிருப்பாரு. அதனால பாடி டபுள் பண்ணப்பட்ட அப்பாவை சோழிய முடிச்சிருப்பாங்க. இதனால ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. நம்ம அப்பாவை போட்டு தள்ளிடுவாங்க, இதனால நம்ம சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அப்பாவை காப்பாத்திடலாம் அப்படின்ற முடிவு பண்ணி உடனே நம்ம ஹீரோ அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வராரு. உங்க எல்லாருக்கும் நான் சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு சொந்தக்காரங்களை கூட்டி வந்தவரு வெளிக்கட்டுல வெயில்ல நிக்க வச்சுட்டாரு. நம்ம ஹீரோவுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சொர்க்கத்தை காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு வந்து வெட்ட வெயில்ல வெளிக்கட்டுல நிக்க விட்டானே அப்படின்னு எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அவங்க எல்லாம் குறுப்பா சேர்ந்து குடும்ப குத்து விளக்க கூட்டி வந்து கும்மி அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டாரு. டேய், இதுல ஸ்பெஷலிஸ்ட் நான்டா, நானே சும்மா இருக்கேன், உங்களால சும்மா இருக்க முடியாதா? நான் வேணா என் பொண்டாட்டி கிட்ட போகாம இருக்கேன், நீங்களும் இருங்க அப்படின்னு சும்மா காட்சிங்க சொல்லிட்டு போறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவுடைய அப்பா பாடி டபுள் இருக்காரு இல்லையா, அவரு ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருப்பாரு. அங்க போய் எட்டி பாப்பா நம்ம ஹீரோ. அங்க அவர்கிட்ட போய் ரைட்ல பிடிச்சு ஒண்ணு கடிக்காத, லெப்ட்ல பிடிச்சு ஒண்ணு கடி அப்படின்னு சொல்றான். இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே புது நாள், ஒவ்வொரு இரவுமே முதல் இரவு அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பான் போல இருக்கு. ஒவ்வொரு நைட்டுமே ஃபர்ஸ்ட் நைட்டு தான், புதுசு புதுசா வருது இல்லையா நைட் எல்லாம். அதனால அப்படி அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் நைட் பண்ணும்போது கட்டில் கீழே படுத்திருந்தே பார்த்திருப்பான் போல இருக்கு. இவன் பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உடனே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொல்றான், அப்பா லெஃப்ட்ல பிடிச்சு ஒண்ணு கடிப்பாரு, ரைட்ல பிடிச்சு ஒண்ணு கடிக்க மாட்டாரு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நினைக்கிறாங்க, ஆம்பளை ஒண்ணு கடிக்கிறதவே இந்த அளவுக்கு கவனிச்சிருக்கான் அப்படின்னா பொம்பளையா இருந்தா எந்த அளவுக்கு கவனிச்சிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ பெட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிக்கும் போது அவர் ஜட்டி போடல. ஏன்னா படுக்கும்போது அவருக்கு பலவிதமான வேலைகள் இருக்கும் இல்லையா, அதனால படுக்கையில ஜட்டி போட மாட்டாரு. படுக்கையில இருந்து எந்திரிச்சு இவர் ஜட்டி போட போகும்போது ஜட்டியை எடுக்கிறாரு. அப்போ ஜட்டிய போடாம ஒரு குட்டி கிட்ட போய் பஞ்சாயத்து பண்றாரு. இது ரெகுலரான ஒரு ஜட்டி கிடையாது, ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஜட்டி, எனக்காக செஞ்ச ஒரு ஜட்டி அப்படின்னு ஜட்டிக்கு சண்டை போடுறாரு. அடே, அவ சோறாக்க சட்டி இல்லாம சண்டை போடுறான், நீ ஜட்டிய வச்சுக்கிட்டு அதுக்கு சண்டை போடுற. உடனே நம்ம ஹீரோ, நீங்க துப்பு கட்ட டிடர்ஜென்ட்டை வச்சு என்னுடைய ஜட்டிய நாசம் பண்ணிருக்கீங்க, எனக்கு உள்ள ரேசஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் வந்து சுத்தி ஆட்கள் பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்க இருக்கத கூட கண்டுக்கிறாம எங்க காட்டு அப்படின்னு ஹீரோவுடைய கைலிய பார்த்தோம் அப்படின்னா கலட்ட போவாங்க. ஆல்ரெடி அவரு ஜட்டி போடாம இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, எல்லாரும் சுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின், அவங்க பார்க்காததா பரவாயில்ல கலட்டு அப்படின்னு கைலிய பிடிச்சு இழுக்கிறாங்க. ஹீரோ இவரை கூப்பிட்டு இந்த ஜட்டிய போய் முதல்ல போட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி நான் ஜட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல அதை கழட்டிட்டு இதை போடு அப்படின்றாரு நம்ம ஹீரோ. இவர் ஜட்டி போட்டுட்டு வந்த பின்னாடி ஜட்டி சரியா போட்டிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. சரியா போடல அப்படின்னா சொல்லியா, நானே போட்டு விடுறேன் அப்படின்னு ஜட்டிய நம்ம ஹீரோ அவருக்கு போட்டு விடுறாரு. உடனே அவரு, சார் எரியுது சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ, கீழே சேவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. எதுக்கு கீழே சேவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறாருன்னு தெரியல, வேலை எதுவும் பார்க்க போறாருன்னு நினைக்கிறேன். கீழே சேவ் பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதும் இந்த ஆண்டி பார்த்தா அப்படின்னா சிரிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ சொல்றாரு, கடவுள் உனக்கு மேல இருக்கதை எடுத்துட்டான், கீழே இருக்கதை எதுக்கு நீ சேவ் பண்ண அப்படின்னு அவங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவாரு.
அட பாவி, அவனுக்கு சேவ் பண்ற எல்லா உரிமையும் இருக்கு. அவன் தம்பிக்கு அவன் சேவ் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நீயா போய் பண்ணி விடுவ? உடனே ஹீரோவுடைய பொண்டாட்டி சொல்றாங்க, இனிமே நீ உள்ள எதுவுமே போட்டுக்கிறாத, ஃப்ரீ ஆயிரு, கிங்கினி மங்கினின்னு அது பாட்டுக்க தொங்கிட்டு திரியட்டும், மறுபடியும் அலர்ஜி கிளர்ஜின்னு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. உடனே பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க, இனிமே யார் பார்த்தா என்ன அப்படின்னு ஜட்டியே போடாம சுத்திட்டு இருக்கான். பொண்டாட்டி உள்ள ஜட்டியே போட வேணாம், உனக்கு சங்கட்டமா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஜட்டி போடாம சண்டைக்கு போவாரு நம்ம ஹீரோ. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்திருப்போம் இல்லையா? அதே டிசைன்ல ஒரு பொம்மையை செஞ்சு அதை தலையில மாட்டிட்டு வில்லன் என்ட்ரி கொடுப்பான். ஆக்சுவலா இந்த வில்லன் தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா, அதாவது பாடி டபுள் பண்ணப்பட்ட அப்பாவா போட்டு தள்ளி இருப்பாரு. இப்போ ஹீரோவை சுட்டு கொல்றதுக்காண்டி வராரு. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா ஜட்டி போடாம வராரு. ஏற்கனவே நம்ம ஹீரோவுக்கு துப்பாக்கி விற்க வந்தாரு இல்லையா? இவரு சொல்றாரு, யாராவது ஜட்டி போடாம இந்த துப்பாக்கி எடுத்து சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடிக்கிட்டு தொங்கும் இல்லையா, அது அந்த இடத்துல இருந்து தொலைஞ்சு போயிரும் அப்படின்றாரு. உடனே நம்ம ஹீரோவுக்கு பயமாயிருச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வேலை புறாமே அங்கதான் பாப்பாரு. சோ அப்படிப்பட்ட ஆளுக்கு அது அந்து போயிரும் அப்படின்னா பயமா இருக்காதா என்ன? நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, ஆஹா, நம்ம அண்டர்வேர் போடாத அடியில இருந்து எப்படியோ பார்த்து புட்டானையா, கைலி கட்டி இருக்கனால கவட்டு வழியா பார்த்திருப்பானோ, இல்ல வெயில் அடிக்கும் போது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்குமோ அப்படின்லாம் ஹீரோ யோசிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ துப்பாக்கி விற்க வந்த அவர்கிட்டயே, அடே நான் அண்டர்வேர் போடலடா, அண்டர்வேர் போடாம துப்பாக்கி எடுத்து சுட்டோம் அப்படின்னா அடியில இருக்குது அந்துட்டு போயிரும் நீ தானே சொன்ன, அதனால உன்னுடைய ஜட்டி அண்டர்வேரை கலட்டி எனக்கு குடுறா, துப்பாக்கி சண்டை முடிஞ்சது அது தூசுப்படாம உனக்கே திருப்பி கொடுத்துறேன் அண்டர்வேரை அப்படின்றாரு. உடனே துப்பாக்கி விற்க வந்த அவர்கிட்டயே அண்டர்வேரை அடமானத்துக்கு வாங்கி போடுறாரு நம்ம ஹீரோ. அந்த அண்டர்வேர்ல அனிமல் ஜட்டிகள் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா டைகர் ஜட்டி அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கும். அனிமல் ஜட்டி அப்படின்னா அந்த ஜாமானுக்கு சரியா இருந்திருக்கும். இவரு ஜட்டி போட்டு மறைக்கிறாரு இல்லையா அந்த ஜாமா, அது ரொம்பவே புலி மாதிரி பாயும் போல இருக்கு. அதனாலதான் புலிப்படம் போட்ட ஜட்டிய நம்ம ஹீரோ ஜாமான மறைக்க போடுறார். அங்க துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஹீரோவுடைய ஆட்கள் எல்லாருமே குண்டை தூக்கி எறிவாங்க. அப்படி குண்டை தூக்கி எரியும் போது ஒரு குண்டு நம்ம ஹீரோவுடைய கவட்டைக்கு கீழே வந்து விழுந்துரும். நல்ல வேளை இவருடைய குண்டை காலி பண்ண பார்த்துச்சு. அங்க இருந்து குதிக்கல அப்படின்னா கண்டிப்பா இவருடைய குண்டு காணாம போயிருக்கும். இல்ல நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து குதிக்கல அப்படின்னா குண்டுல அடிபட்டு இவருடைய குண்டு பார்த்தா அப்படின்னா குடைக்குள்ள கூட அடக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருந்திருக்கும். இப்போ ஒரு வழியா துப்பாக்கி சண்டைய முடிச்சுட்டாங்க. அடுத்து புஷ்பா புருஷன் மாதிரி கோடாலி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோடாலிய வச்சு சண்டை நடக்கும் போதே நம்ம ஹீரோவுடைய ஆட்கள் எல்லாரும் பின்னாடி நிற்பாங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணி கம்பெனிக்கு சண்டை போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம இவர் பார்த்தோம் அப்படின்னா பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஏண்டா டே, ஒருத்தன் உசுருக்கு போராடுறதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான், நீயும் போய் சண்டை போடுறதை விட்டுப்புட்டு நீ பாட்டு பாடி உன்னுடைய பகுமானத்தை கட்டிட்டு இருக்க. இவ்வளவு சீரியஸா சண்டை போய்கிட்டே இருக்க நேரத்துல இங்க இந்த ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இப்படி பண்ணி போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஏயா, இவ்வளவு சீரியஸா சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது உனக்கு இது முக்கியமா? நம்ம எல்லாருமே பெரியம்மா கண்ணு பார்த்திருப்போம். ஆனா பெரியம்மாவுக்கே பெரியம்மா கண்ணு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டியோட கண்ணு. அதை எடுத்து பயப்படாம நம்ம ஹீரோ வந்தவங்க எல்லாத்தையுமே வளைச்சு சுடுவாரு. வில்லன் நம்ம ஹீரோவை சுட்டுறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம புல்டோசர் மாதிரி ஒரு துப்பாக்கிய வச்சு புடுப்புடுன்னு சுட்டாரு இல்லையா, அந்த காரணத்தினால இவருடைய காதுல இருந்த அந்த ஸ்பீக்கர் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயோ பிரிஞ்சு போயிருச்சு. நம்ம ஹீரோவுக்கு 2 ஸ்பீக்கரும் அவுட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் போட்ல 2 ஸ்பீக்கர் வாங்கி இவருடைய காதுல கனெக்ட் பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, போட்ல வாங்கின ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு, பாஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, போட்ல வாங்குங்க நல்லா இருக்கும் ஸ்பீக்கரு அப்படின்றாரு.
அடே உன்னை காய போட்டு காய அடிச்சு குப்பரா படுக்க வச்சு உன்னை காது கேட்காம ஆக்கியிருக்காங்க, இப்ப கூட உனக்கு அந்த நக்கல் போல பத்தியா அப்படின்றாரு டாக்டரு. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நைட்டை பலவிதமா பண்ணிருப்பாரு இல்லையா, அப்படிப்பட்ட நம்ம ஹீரோவை உண்மையாகவே காய அடிச்சு காய போட்டுட்டாங்க. டாக்டர் சொல்றாங்க, தம்பி இனிமே உனக்கு தம்பி எந்திரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ அத பத்தி கூட கவலைப்படல. தம்பிய சுத்தி இருக்க வேர்கள் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேக்குறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ மயிரத்தான் உயிரா நினைக்கிறாரு, உயிரை மயிராத்தான் நினைக்கிறாரு. அடுத்து டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இங்க உனக்கு ஆல்ரெடி காயடிச்சு காய விட்ட மாதிரி காஞ்சு போய் கிடக்கு, நீ இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணுவீங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அதாவது நான் பண்றத கணக்கு சொல்ல முடியாது, கணக்கு வைக்க முடியாது, அத நம்பர் கணக்கு கேட்டீங்க அப்படின்னா நீங்க மயங்கி விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷமாச்சு நாங்க அப்படி பண்ணி, 5 வருஷமா பண்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த மொட்டை தான் சாமி, இந்த மொட்டை நம்ம ஹீரோ கிட்ட வந்து இனிமே உனக்கு ஜாமானுக்கு வேலை இருக்காது, உன்னால ஜோலி பண்ண முடியாது, உன் ஜோலி முடிய போகுது அப்படின்னு சொல்ல, எனக்கு ஜோலி முடியாது, நான் திரும்ப உடல்நிலை சரியாகி திரும்ப வந்து ஜாலியா ஜோலி பண்ணுவேன், நீ உன் ஜோலிய பார்த்துட்டு போ அப்படின்றாரு. நம்ம ஹீரோ சர்ச்சில் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து அவனை திட்டுறாங்க, நீ 1000 பேத்துக்கு மேல கொண்டு குவிச்சிருக்க, உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்ட ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து, உன்னை நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிருக்கேன், உன்னை மேட்ரு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி உலகத்துல யாராவது சமாதானப்படுத்தி நீங்க பார்த்திருப்பீங்களா, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏற்கனவே பறந்துகிட்டே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சான் இல்லையா ஃபிளைட்ல, அது எல்லாத்தையுமே பக்குவமா இவன் பார்த்தோம் அப்படின்னா படம் பிடிச்சு வைக்காம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் நைட் நடந்த எல்லாத்தையும், அது எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட போட்டு காட்டுறான். எங்க சர்ச்சில் நடக்குது இது எல்லாமே. உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கேக்குறான், எப்படி நம்ம பறக்கும் போதே ஃபர்ஸ்ட் நைட் முடிச்ச அந்த சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறான். எங்க நடக்குது? சர்ச்சில். அதுக்கு நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்ம பறந்துகிட்டே பண்ண ஃபர்ஸ்ட் நைட்டுடைய சவுண்ட் குவாலிட்டி சூப்பர் அப்படின்றாங்க. எங்க சர்ச்சில். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்ச்சுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு வந்திருப்பான். ஆனா இவன் பண்ற வேலையை பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இங்க ஹீரோயின் ஹீரோ இவங்க 2 பேருமே இந்த சவுண்ட் குவாலிட்டியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாவ மன்னிப்பு கேட்க வந்த இடத்துல, இங்க பாவ மன்னிப்பு கேட்க வந்த இடத்துல இவங்க பேசுறத பாதிரியார் பார்த்திருந்தாரு அப்படின்னா இவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க, ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்திருப்பாங்க. நல்ல வேலை இவங்க 2 பேரும் பேசுறத பாதிரியார் கேட்காம விட்டாரு, பார்த்திருந்தாரு அப்படின்னாலே பாய்சனை கொடுத்திருப்பாரு. தப்பிச்சுட்டான். அனிமல் படத்துடைய அடுத்த பார்ட் அடுத்த வீடியோவில் வெளிவரும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு.